நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு பரிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. பாளையங்கோட்டையில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் மிக பழமை வாய்ந்ததாகும். இத்திருக்கோவிலில் மூலவராக வேத நாராயணர் மூல விமானத்தில் அழகிய மன்னார் உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலன் என 3 நிலையங்களில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். புரட்டாசி நவராத்திரியில் வரும் விஜயதசமியில் சுவாமி குதிரையில் பரிவேட்டைக்கு செல்வது வழக்கம். பரிவேட்டை நிகழ்ச்சியானது மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் நடைபெறுகின்றது. இதற்காக மகா மண்டபத்தில் மஞ்சள் திரவியம், பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமியிடம் வில் அம்பு சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வில் அம்புகளுடன் பட்டாச்சாரியார் திருக்கோவில் வெளியே அமைத்துள்ள முற்றத்தில் சுவாமியின் சார்பாக 4 திசைகளிலும் அம்பினை ஏவினார். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. வந்திருந்த அனைவருக்கும் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. கொரோனா காரணமாகவும் அரசாங்க வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்வு திருக்கோவில் வளாகத்திலேயே நடைபெற்றது.
கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.